வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்முடைய வீடுகளில் சமையலுக்காக பல்வேறு வகையான பருப்பு வகைகள் மற்றும் பீன்ஸ் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் இவை முக்கிய பொருளாக இருக்கு. அதில் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது தான் பச்சை பயிறு. ஸோ பச்சை பயிர் பார்த்தோம்னா புரோட்டீன், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து உள்ளிட்ட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்றாக இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய சுவையான ஸ்நாக்ஸில் ஆரம்பித்து சத்தான உணவுகள் என்ற பல உணவு தயாரிப்புகளில் பச்சை பயிறு இடம் பிடிக்கும். இதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரியான மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கொள்ளலாம். இதய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து மற்றும் பொட்டாசியம் ஆகிய இரண்டு முக்கிய ஊட்டச்சத்துக்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து தேவையில்லாத கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். அதே சமயம் பொட்டாசியம் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர பச்சை பயிரில் கொழுப்பு மற்றும் சோடியம் குறைவாக இருக்கு. இதன் காரணமாக இதய ஆரோக்கியத்திற்கு ஏற்ற ஒரு உணவாக பச்சை பயிர் இருக்கு. ஸோ இதன் மூலமாக ரத்த நாளங்களில் எந்த விதமான கெட்ட கொழுப்புகளும் படிஞ்சிருக்காது. இதன் மூலமாக ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும். எந்த விதமான தடையும் இருக்காது. இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதயம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ அங்கே இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது, மாரடைப்பு ஏற்படுவது, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயம் எல்லாம் எதுவும் இருக்காது. நரம்புகளிலும் இறுக்கங்கள் எதுவும் இல்லாததால இதயத்திற்கு போதுமான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் பச்சை பயிரும் உதவிகரமாக இருக்கும். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்முடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு குறைந்த கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்து அதிகமாக அளிக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி உணவுகளை எடுத்து நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ அப்படி ஒரு உணவு தான் பச்சை பயிர். பச்சை பயிரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கு. இவை இரண்டுமே எடை இழப்புக்கு உதவக்கூடிய குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களாகும். இதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் மசில் மாசை உருவாக்குறதுக்கும் மற்றும் அந்த மசில் மாசை பராமரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அதே நேரம் பச்சை பயிரில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போதுமே நிறைவாகவும் திருப்தியாகவும் உணர வைக்கிறதால நீங்க எப்போதுமே பார்த்தோம்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீல் இருக்கும். இதனாலவே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை இன்னும் அதிகமாக்கிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க. பச்சை பயிரில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொழுப்புகள் எனர்ஜியாக மாறும்போது நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கு பச்சை பயிர் ஒரு சிறந்த எடை குறைப்பு உணவாக இருக்கும். செரிமானம் மேம்படுவதற்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். சிறந்த செரிமானத்திற்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அவசியம். அது பச்சை பயிரில் இருக்கிறதால செரிமான அமைப்பு எப்போதுமே சீராக இயங்குவதற்கு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். செரிமான அமைப்பு தவிர குடல் ஆரோக்கியத்திற்குமே பச்சை பயிர் சிறந்தது. இது தவிர ஃப்ரீ பயோட்டிக்ஸ்களினுடைய சிறந்த மூலமாக பச்சை பயிர் இருக்கு. இது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு வகை ஃபைபர். அதனால நீங்க உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பச்சை பயிரை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அல்லது பச்சை பயிர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த நார்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நார்சத்து உணவுகளை எளிமையான முறையில் செரிமானம் செய்ய வச்சதுக்கு அப்புறம் செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீது இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக நமக்கு வெளியேற்றிடும். இதன் மூலமாக குடல்களில் கழிவுகள் தங்கி போவதால் ஏற்படக்கூடிய குடல் இயக்கம், அந்த சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கெல்லாம் பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கலாம். பச்சை பயிர் குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டிருக்கு. அப்படின்றதால இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வேகமான அளவில் அதிகரிக்காது. எனவே இது நீரிழிவு நிலை அல்லது ஃப்ரீ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த உணவு தீர்வாக இருக்கும். பச்சை பயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து ரத்த ஓட்டத்தில் சர்க்கரை உறிஞ்சப்படுவதை மெதுவாக்குறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இதனால் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகரோட அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நம்ம விடுபடுவதற்கு பச்சை பயிர் உதவிகரமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு 54 மற்றும் அதற்கும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த உணவுகள் தான் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்காது, நார்சத்துனா இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஸோ இப்போ நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கொள்ளும் போதும் அது உங்களுக்கு
சுகர் ப்ராப்ளத்தை வர வைக்காது, சுகர் பிரச்சனை விடுபட வைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். ஆரோக்கியமான நோய் எதிர்ப்பு மண்டலத்திற்கு தேவையான முக்கியமான மினரல்ஸ்களாக இருக்கக்கூடிய ஜிங்க் மற்றும் இரும்பு சத்து பச்சை பயிரில் அதிகம் காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஜிங்க் ஆனது தொற்று நோய் எதிர்த்து போராடக்கூடிய இரத்த வெள்ளை அணுக்களை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே நேரம் உயிரணுக்களுக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்வதற்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து உதவிகரமாக இருக்கும். மேலும் இரும்பு சத்தானது நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான ஒரு சத்தாகவும் இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த இரத்த வெள்ளை அணுக்கள் இருக்குங்க இல்லையா, அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான இம்யூன் பவரை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக்கலாம். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறன் மேம்படும் பொழுது நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதால எந்த நோயுமே நமக்கு வந்து அட்டாக் ஆகாது. ஸோ குறிப்பாக ரத்த சிகப்பணுக்களும் கரெக்டான லெவலில் வைத்துக்கொண்டு அதில் வந்து நமக்கு இரும்பு சத்து பிரச்சனை வந்து குறைபாடு இல்லாமல் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயுமே குணப்படுத்தி ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளை சரி பண்ணி ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழித்து சுத்திகரிக்கக்கூடியதும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர் தான். சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நமது சர்மம் மற்றும் கூந்தல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பச்சை பயிரில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்கு. புரோட்டீனானது சர்மம் மற்றும் முடி செல்களை உருவாக்குறதுக்கும் மற்றும் அதை வந்து சேதத்திலிருந்து சரி செய்யறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. மேலும் இந்த பச்சை பருப்பு வந்து பயோட்டின் இருக்கு அப்படின்றதுல இது ஒரு நல்ல மூலமாக இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான விட்டமின் தான். ஸோ அதனால உங்களுக்கு வந்து சர்மம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே இருக்காது. பச்சை பயிர் வந்து சருமத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள், இறந்த செல்கள் இது எல்லாத்தையுமே நீக்கிட்டு இளமையான ஒரு தோற்றத்தை தரும். இறந்த செல்கள் சருமத்திலிருந்து விலக்கப்படுவதால் கண்களில் ஏற்படக்கூடிய, அதாவது உங்களுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய, கண்களில் ஏற்படக்கூடிய கண் கருவளையங்கள், முகத்தில் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பான ஒரு சர்மம் வந்து கிடைக்கும். பளபளக்கக்கூடிய ஒரு சர்மம் கிடைக்கும். சர்மம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு வந்து இருக்கும். முடி கொட்டுறது, பித்தநரை, இளநரை பிரச்சனை ஏற்படுவது, இளம் வயசுலேயே முடி நரைத்து விடுவது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை ஸ்ட்ராங் பண்ணக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பச்சை பயிர் தான். நினைவு ஆற்றல் மேம்படுவதற்கு பச்சை பயிர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இன்றைய காலங்களில் வந்து நிறைய பேருக்கு பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மரபியல் சார்ந்த ஞாபக மருதி நோய்கள் வந்து ஏற்படுது. ஞாபக மருதி நோயை தவிர்க்கிறதுல பெரும் பங்கு வகிக்கக்கூடியது பச்சை பயிர் அப்படின்றதால பச்சை பயிரை வல்லாரைக்கீரையோடு சேர்த்து முதியவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கியூர் ஆகும். ஏன்னா மறதி வந்து ஏற்பட தான் செய்யும். ஆனால் ஓரளவுக்கு அதை நம்ம கியூர் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் பச்சை பயிரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உடல் சூடு நமக்கு வந்து தணிந்து போவதற்கு பச்சை பயிர் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கோடை காலங்களில் ஏற்படக்கூடிய பலவிதமான தோள்கள் சார்ந்த பிரச்சனை, உடல் நீரிழப்பு கடுமையாக ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. சருமம் தொடர்பான பிரச்சனைகளுமே கோடை காலங்களில் நமக்கு ஏற்படாது. ஏன்னா நம்மளுடைய உடல் வந்து எப்போதுமே நீரேற்றமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதால அதுக்கான மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் கொடுக்கிறது பச்சை பயிர் தான். இதை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் தணிக்கப்பட்டு பலவிதமான தொற்று வியாதிகள், அதன் மூலமாக கடுமையாக ஏற்படக்கூடிய மலச்சிக்கலும் நமக்கு வந்து சரி பண்ணப்படும். ஸோ மூளை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் உடல் சூடு தணிவதற்கும் கூட பச்சை பயிர் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.